Hi, good morning all. Welcome to Gen Act channel. After a long time, நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம். Today is October 11th, International Girls' Day. So, I'm wishing all the girls to be strong enough to face this new world, updating world. Thank you. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. It's presenting by Karthikeyan and myself, and this is my mail ID and phone number. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்திரா காந்தி 1968 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1986 ராஜீவ் காந்தி வந்து இதை ரீடிஃபைன் பண்ணார். அதுக்கப்புறம் 1992 திரும்ப அதை ரீடிஃபைன் பண்ணாங்க, ரிவைஸ் பண்ணாங்க. பட் 2020 ஃபுல்லாகவே அந்த என்டையர் சிஸ்டத்தையே மாற்றிட்டு நரேந்திர மோடி வந்து 29th ஜூலை புது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் டு டேட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் சிஸ்டம், குளோபலி இந்தியன் எஜுகேஷனை குளோபலி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு இந்த எஜுகேஷன் பாலிசி 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வந்து டெவலப் பண்ணது வந்து டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன். இஸ் ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன். அவரோட டீம் தான் இதை அரைவ் பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து மெயின் கீ ஃபோக்கஸ் விஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் லேர்னிங், ஒகேஷ்னல் லேர்னிங், ஃபவுண்டேஷனல் லேர்னிங், ஒகேஷ்னல் லேர்னிங், அப்புறம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், லேட்டஸ்ட்டு டேஸ் 21st செஞ்சுரிக்கு உள்ள ஸ்கில்ஸ் இருக்கணும், டெக்னாலஜிஸு, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, நாலேஜ். அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஷுட் பி மேட்சஸ் த குளோபல் ரெக்குயர்மெண்ட். அந்த குளோபல் லெவல் ஸ்டாண்டர்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் இந்த மெயின் எஜுகேஷன் பாலிசியோட தீமே. அதான் மெயின் விஷனு. ஒரு புக்கு படித்து ஒரு புக்கை படித்து மார்க்கை மட்டும் வாங்கி ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிறத விட சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்கில் பேஸ்டாக ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்கல்னா என்ன, ஆட்டோமொபைல்னா என்ன, கோடிங்னா என்ன அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை அவங்களே படித்து சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி வைக்கிறது தான் இதோட மெயின் விஷனே. இதில் வந்து நம்ம ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இப்போ ரெண்டு சிஸ்டமை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து முன்னாடி இருந்த சிஸ்டம், கரண்ட் பாலிசி, அதாவது இப்போ இருக்க சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து நியூ பாலிசி 2020 பாலிசி. என்னென்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி எல்கேஜி எல்லாம் முடிச்சுட்டு 10th வரையும் ஒரே ஸ்கூலில் படிப்போம், இல்லை வேறு வேறு ஸ்கூலில் படிப்போம். பட் 10th வரையும் ஸ்ட்ரைட்டாக எந்த எக்ஸாமும் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக 10th பப்ளிக் எழுதுவோம். அதுக்கப்புறம் +1 +2 போவோம். 10th நல்ல மார்க் எடுத்தால் வி வில் கெட் மேக்ஸ் பயோ ஆர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கோர்சஸ் கிடைக்கும். கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தால் காமர்ஸ் குரூப் போயிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒகேஷ்னல் குரூப் போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க சிஸ்டம்ஸ். நல்லா படிக்கிற பையன் 10th 95% எடுத்தானா ஹி வில் கோ டு மேக்ஸ் பயோ ஆர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் ஸோ தட் ஹி கேன் ஜாயின் எம்பிபிஎஸ் ஆர் இன்ஜினியரிங். பட் அதுவே வந்து கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தானா ஸ்கூல்ஸ் ஆர் நாட் அலோவிங் டு கிவ் தம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் ஆர் மேக்ஸ் பயோ. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் ஒன்லி காமர்ஸ் குரூப் அந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அதுதான் படிக்கணும் அப்படின்றது தான் இப்போ இருக்க கரண்ட் பாலிசி. பட் இப்போ கொண்டு வந்திருக்க நியூ பாலிசியில் என்னன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து மிடில் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து செகண்டரி ஸ்டேஜ். ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது நம்ம படிக்கிற ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், 5 வருஷம் படிக்கணும். அப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் வந்து 3 வருஷம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து. அதுக்கப்புறம் மிடில் ஸ்டேஜ் வந்து 3 வருஷம், அதுவும் வந்து சிக்ஸ்த்து டு எயித்து ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து 9th டு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நமக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் ரெண்டே சிஸ்டம் தான், ரெண்டே ரெண்டு லேயர் தான். ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th, அப்புறம் +1 +2. பட் நியூ சிஸ்டத்தில் 4 ஸ்டேஜ் வந்திருக்கு: ஃபவுண்டேஷன், ப்ரிப்பரேட்டரி, மிடில் அண்டு செகண்டரி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் சின்ன ப்ரீகேஜியாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இசிசிஇ, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான குவாலிட்டியான எஜுகேஷன் த்ரூ அவுட் இந்தியா கொண்டு வரணும். அது வந்து 2030 டார்கெட்டாக வச்சுருக்காங்க. நியூ சிலபஸ் கொண்டு வர போகிறாங்க. தட் சிலபஸ் வில் பி
அரைவ்டு பை என்சிஆர்டி. இப்போ சிபிஎஸ்சி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க ஆக்டிவிட்டி பேஸ்டு நாலேஜாக தான் இருக்கும். ஒரு பிளேவே லேர்னிங்காக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய ப்ளே ஸ்கூல்ஸ்லலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்ஸு, இந்த ப்ளே கிட்ஸு அதெல்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இதில் 3 அப்ரோச் இருக்க போகுது. டீச்சர்ஸுக்கும் ஹவு டு டீச்ன்னு இருக்க போது, பேரண்ட்ஸுக்கும் ஹவு டு சப்போர்ட்டுங்கிற போது, கிட்ஸுக்கும் ஹவு டு லேர்ன், இந்த 3 ப்ராசஸ்மே இதில் இருக்க போகுது. அப்புறம் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ஃபார் நியூ சிலபஸ்ஸு. அப்புறம் அங்கன்வாடி, ப்ரீ ஸ்கூல் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி. ஏன்னா இதில் வந்து நமக்கு 5 வருஷம் இருக்குது. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த அங்கன்வாடிஸையும் ப்ரீ ஸ்கூலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இதில் வந்து எஃப்எல்என் அப்படின்ற ஒரு கமிட்டி ஆரம்பிக்க போகிறாங்க, நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இதில் என்னென்னா, குழந்தைங்களுக்கு எந்தெந்த குழந்தைங்கள்லாம் ஃபிசிக்கலாக இல்லை வேற ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி போட்டு மானிட்டர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபிசிக்கலி, மென்டலி, அதுக்கப்புறம் வேற ஏதாவது உடம்புல ஏதாச்சும் வீக்காக இருக்கா, விட்டமின் குறைபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சின்ன வயசுல அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி போட்டு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் பேஸ்டாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து அதில் எப்படி ப்ளேவே மெத்தடோ அதே மாதிரி இதுலேயும் இன்ட்ராக்டிவ் பேஸ்டாக தான் இருக்கும். போன செக்ஷனும் சரி, இந்த செக்ஷனும் சரி, ரெண்டு ஸ்டேஜ்லையுமே வந்து டில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து கிட்ஸ் ஆர் அலவுடு டு ஸ்டடி இன் their மதர் டங் லாங்குவேஜ். அவங்க தாய்மொழியில் கல்வி, தாய்மொழி வழி கல்வி அப்படின்ற பிரின்சிபலை கொண்டு வராங்க டில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து எப்படின்னா, திஸ் வில் பி லேர்ன்ட் அஸ் அ ஒன் லாங்குவேஜ் எஜுகேஷன். ஒரு லாங்குவேஜ் மாதிரி அதை படிச்சுக்கலாம். பட் இதில் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து 3 லாங்குவேஜ் சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ரெண்டு மொழி கல்வி, 3 மொழி கல்வி அப்படின்றது. அதுதான் வந்து 2 லாங்குவேஜ் சிஸ்டம். அப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ். இது வந்து ஸ்டாண்டர்ட் 6th-8th வரையும். இதுலேயே வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதுலேயே வந்து ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க, என்சிஎஃப் அப்படின்ட்டு, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. இவங்களோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, இந்த கிரேடுக்கு 6th to 8th தே வில் பி கிவிங் மோர் பிளேவே மெத்தட், எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தடு, கொலாபரேட்டிவ் லேர்னிங் அந்த மாதிரி கொடுத்து புக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி. இப்போ அது இல்லாமல் மெயினாக வந்து இந்த பேக்லெஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸுக்கு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. புக்ஸை தூக்கிட்டு போய், பேக்கை பெருசாக தூக்கிட்டு போய் அந்த கான்செப்ட்லாம் இதில் இருக்காது. ஒன்லி வந்து கோர் கான்செப்ட்ஸ்குள்ளே போகிற மாதிரி இந்த இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து எலக்ட்ரிக்கலு, கார்பெண்ட்ரு, கார்டனிங், பாட் மேக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கொடுத்து எஜுகேஷனை டெவலப் பண்ண போகிறாங்க ஃபார் 6th to 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். இதுதான் வந்து 9th to 12th. இதில் வந்து என்னென்னா, மேஜர் சப்ஜெக்ட் வந்து பசங்களே சூஸ் பண்ணலாம். இதில் வந்து எக்ஸாம் மாதிரி, ஆனுவல் எக்ஸாம் மாதிரிலாம் இல்லை, செமஸ்டர் மாடலே கொண்டு வந்துடுறாங்க 9th-லேருந்தே. மெயினாக எம்சிக்யூஸ் தான் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா, ஒரு பையன் வந்து வேணும்னா அவன் மேக்ஸும் எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் வேணால் ஈ கேன் சூஸ் த சப்ஜெக்ட்ஸ். நாட் ஓன்லி ஒரு குரூப். அதாவது இப்போ எப்படி ஸ்கூலே ஒரு குரூப் அரைவ் பண்ணி வச்சுருக்கோம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ். அந்த மாதிரி ஸ்கூலே அரைவ் பண்ண குரூப்பை இவங்க சூஸ் பண்ண போகிறதில்ல இந்த நியூ ஸ்கீமில். பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ அவங்களோட கோர் அப்ளிகேஷன் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஏஐ பற்றி படிப்பாங்க, டிசைன் திங்கிங், குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன், ஆர்கானிக் லிவிங், என்விரான்மெண்டல் திங்கிங் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அப்புறம் இதுலேயும் போன 3 ஸ்டேஜில் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து பராக்ன்ற ஒரு கமிட்டி கொண்டு வர போகிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட், ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இவங்க வந்து ஒவ்வொரு செமஸ்டர் மார்க்கையும் இவன் எதில் வீக்காக இருக்கான், எதில் பெட்டராக இருக்கான் அப்படின்றத ட்ராக் பண்ணி அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக இதில் வந்து இந்த இந்த அசஸ்மெண்ட் மூலமாக லேர்ன் பண்ணி அவனை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த கமிட்டி முடிவு பண்ணும். இப்போ ஓவரால் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து எல்லாருக்கும் தரமான
கல்வி எல்லாருக்குமே, இந்தியா ஃபுல்லாகவே ஃபார் ஆல் ஸ்டேட், அதுதான் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ஆஃப்டர் ஒரு பையன் +1 +2 முடிச்சு, இல்லை ஒரு 10th படிக்கிற பையன் ஒரு யூஎஸ்லேயோ இல்லை யூரோப்லேயோ வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவனோட 8th ஸ்டாண்டர்ட் பையனும் நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் பையனும் டிபேட் பண்ணால் அவங்களுக்கு எந்த விதத்தில் நாலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி அந்த லெவலில் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு போகிறாங்க. ஏன் இதை வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஓல்டு பாலிசி வந்து ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது அவுடேட்டடாக இருக்கு. இப்போ கரண்ட் டே ப்ரெசன்ட் டேஸுக்கு உள்ள கிரிட்டிக்கல் திங்கிங், டிஜிட்டல் லிட்ரஸி எல்லாம் இல்லாமல் இருக்கு. அதனால இப்போ கொண்டு வந்திருக்கு. இப்போ லேர்னிங்கோட அவுட்கம் வந்து நம்ம ஸ்கூல்ஸோட லேர்னிங் அவுட்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் லேக்கிங் இருக்கு. நிறைய மார்க் வாங்குறாங்க, 96%, 95% நிறைய பேர் வாங்குறாங்க. பட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரவுட் லேர்னிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் தெரியாது. அவங்க ஒரு 4 5 பெரிய பெரிய புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கை நம்ம படித்து முடிக்கணும், முடிச்சு மார்க் வாங்கணும். அதுதான் அவன் போய் அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, ஏது ஸ்கில் இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இதை கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷன்ஸும் வந்து டீச்சிங்லேயும் சரி, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, பசங்களோட படிக்கிற விதத்துலேயும் சரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்வேஸ் ப்ரைவேட் ஸ்கூல் பிளேஸ் பெட்டர் தென் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ட்ராப் அவுட்ஸ் ஹெவியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 lakhs +2 எழுதுறாங்க. ஆனால் காலேஜ் சேர்றது 5 lakhs தான் சேர்றாங்க. ஆல்மோஸ்ட் 4 lakhs பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க. இது லாஸ்ட் 4 years உடைய ஹிஸ்ட்ரி. அது இல்லாமல் எஸ்பெஷலாக வந்து பிரைமரி செகண்டரி லெவல்லையே வந்து ட்ராப் அவுட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸுக்கு வந்து மெயின் ட்ரைனிங் கொடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி, அவங்களுக்கு சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்தியாவில் தான் வந்து டீச்சர்ஸுக்கு சேலரி ரொம்ப கம்மி. யூரோப் கண்ட்ரீஸில், யூஎஸ்லலாம் தே ஆர் பேயிங் கம்பேரிட்டிவ்லி வித் ஐடி ப்ரொஃபஷனல் வரையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஐடி ப்ரொஃபஷனல் எப்படி வாங்குவாங்களோ அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வருது. இப்போ 10 வருஷம் முன்னாடி நம்ம வந்து மொபைல் 1G மொபைல், 2G மொபைல் யூஸ் பண்ணோம். இப்போ 5G, 6G, 7G வரையும் வந்துடுச்சு. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது. அதுக்கு எல்லாமே நம்ம ஆன் டேட்டடாக அப் டு டேட்டா இருக்கிற டெக்னாலஜியை படிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் படிக்கணும். அதெல்லாமே வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வருது. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பசங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. மார்க் வாங்கணும், புக்கை தூங்கணும், இன்னைக்கு போகணும் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொண்டு வர்றதும் ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. அப்புறம் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபல் எஜுகேஷன் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் வந்து முன்னாடி பார்த்தது ரெண்டே சிஸ்டம். ஓல்டு சிஸ்டமில் வந்து 10th முடிச்சுட்டு +2. இப்போ நியூ சிஸ்டமில் வந்து 5+3+3+4 அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. 10th இதுதான் 4 சிஸ்டம் இருக்குது. ப்ரீ எஜுகேஷன் வந்து நாட் ஃபார்மலி இன்க்ளூடட், இப்போ வந்து ஃபார்முலா இருக்க போகுது. அப்போ வந்து லேர்னிங் வந்து 6 வயசில் ஸ்டார்ட் ஆச்சு. 6 வயசு ஆனாலும் 1ஆம் கிளாஸ் போடுவாங்க. இப்போ 3 வயசுலேருந்தே கொண்டு வந்துடலாம். அப்புறம் ரவுட் லேர்னிங் ஃபோக்கஸ்லேருந்து ப்ளே ஆக்டிவிட்டி ஸ்கில் பேஸ்டுக்கு மாறுது. ரவுட்டுங்கிறது மக்க படிச்சு எழுதுறது. ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து லிமிட்டெட் சப்ஜெக்ட் சாய்ஸ். +1ல் இந்த குரூப் தான் எடுக்கணும், மார்க் எடுத்தவன் இந்த குரூப்பு, மார்க் எடுக்காதவன் இந்த குரூப்னு இருக்கும். பட் இதில் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ என்ன காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம கிரேட் 6லேயே கொண்டு வரோம். அசஸ்மெண்ட் வந்து மெயினாக ஃபைனல் எக்ஸாம் வச்சு தான் நம்ம ஃபைனலில் 10th பப்ளிக்ல எவ்வளோ, +2ல் பப்ளிக்ல எவ்வளோ அப்படின்னு ஃபைனல் எக்ஸாம் தான் கொடுப்போம். பட் இதில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக சின்ன சின்னதாக அப்பப்போ குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி மாதிரி இப்பயே வந்து சின்ன சின்னதாக ஒரு ஒரு எக்ஸாம் அசஸ்மெண்ட் மாதிரி வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்த அந்த 4 ஸ்டேஜஸ். அப்புறம் அதில் வந்து கிளாஸ் ரூம்ஸு எல்லாமே வந்து பெட்டராக பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதான் ரோட் லேர்னிங்லேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்க்கு வர போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, டாய்லெட்ஸு எல்லாம் பக்காவாக இருக்கணும். டிஜிட்டல் போர்ட்ஸு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஆன்லைன் டூல்ஸு, இது எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் கோடிங்ஸு 6th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி தர போகிறாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் மென்டல் ஹெல்த்து, வேல்யூஸு, இதெல்லாமே கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாமே வந்து கிளாஸ் ரூமில் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வர போகிற சேஞ்சஸ். இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கல.
அதுக்கப்புறம் நியூ சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா கோடிங், முன்னாடியே பேசுன மாதிரி. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் நம்ம காலேஜில் கூட படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து வெளியே வந்து ஆஃபீஸில், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஸ்கூல்லேயே கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் ஒகேஷ்னல் எஜுகேஷனு, அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. நிறைய பசங்க வந்து நல்லா படிப்பாங்க, ஆனால் கம்யூனிகேஷன் வெரி புவராக இருக்கிறதுனால அவங்களால ஷைன் ஆக முடியாது. பட் சில அதை வந்து அட்ரஸ் பண்ணி இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கொண்டு வராங்க. அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வித் ரியல் லைஃப் அப்ளிகேஷன். அதாவது சயின்ஸும் மேக்ஸும் நம்ம எதுக்கு படிக்கிறோம் ஒரு கான்செப்டை அப்படின்ட்டு அதை ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கோல் ஃபார் ஒகேஷ்னல் வந்து சிக்ஸ்த்துலேருந்தே ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வளரணும். அப்புறம் அவங்க வந்து கையால் ஒரு பொருளை எடுத்து ப்ராக்டிக்கலாக இது இப்படி பண்ணால் இந்த ரிசல்ட் வருது. ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறது, அதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் மினிமமாக 10 days வந்து பேக்லெஸ் டேஸ்ன்னு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு லோக்கலில் இருக்க ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு போய், இப்போ நம்ம காலேஜில் தான் அதெல்லாம் இருக்குது. அதை ஸ்கூலில் 6th standardலேருந்தே கொண்டு வராங்க. அப்புறம் ஒய் டஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் இன் மதர் டங். ஏன் மதர் டங்கில் படிக்க வைக்கிறாங்கன்னா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஈஸியாக படிப்பாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசுறதை விட தமிழில் நம்ம தாய்மொழியில் பேசணுனாலும் எழுதுனாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன சொல்ல வேண்டியதோ அதை சொல்லிடுவோம். என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிறதும் நம்ம மதர் டங்கில் பண்ணா இருக்கும். ஸோ அதனால் அதை கொண்டு வராங்க. ஸ்ட்ராங்கர் ஃபவுண்டேஷன் இருக்கும், பேசிக்ஸ் கான்செப்ட், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். கம்ஃபர்ட்டாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணுவோம், பிரெயின் டெவலப் ஆகும். ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதர் டங்கில் படித்தா இட் வில் பி பூஸ்டிங் யுவர் பிரெயின் ஃபார் குட் growth அண்ட் திங்கிங் எபிலிட்டி அப்படின்றாங்க. கல்ச்சுரல் கனெக்ஷன் ஆகும். அப்புறம் குளோபல் ப்ராக்டிஸ், மெனி சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரீஸ் லைக் ஃபின்லாண்ட், ஜப்பான் டீச் இன் மதர் டங் இன் இயர்லி இயர்ஸ். அவங்களோட சின்ன வயசில் பெரிய எஜுகேஷனில் டாப்பாக இருக்கிற ஜப்பான், ஃபின்லாண்டும் வந்து அவங்க இந்த 6 வயசு வரையும் அவங்களோட தாய்மொழியில தான் படிக்கிறாங்க. ஸோ அதே கான்செப்டை நம்ம இந்தியாலையும் கொண்டு வர போகிறோம் அக்ராஸ் ஆல் ஸ்டேட். அப்புறம் வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்டு டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக படிக்கலாம், லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, மோர் கிரியேட்டிவிட்டி, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஃபோக்கஸ் ஆன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும், மல்டிபிள் லாங்குவேஜஸ் படிக்கலாம், லெஸ் ப்ரெஷர், எக்ஸாம்ன்ற ப்ரெஷர் இருக்காது. கரியருக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற கேப்பே நம்ம காலேஜில் படிக்கிறதுக்கும் போய் வேலை பார்க்கறதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம ஏன் இதெல்லாம் படிச்சோன்னே தெரியாது. அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் மாறப்போகுது. இப்போ அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு 50 hours பர் இயரில் ட்ரைனிங்கே கொடுக்க போகிறாங்க. கிளியர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இப்போ வந்து யார் வேணால் டீச்சராக வரலாம் ஒரு ஸ்கூலுக்கு. அவங்க ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஒருத்தங்க யாராச்சும் ஐடியலாக இருந்தால் டீச்சராக வரலாம். ஏன்னா ஈஸியாக கிடச்சிரும், வெரி லோ சேலரி. பட்டு இந்த ஸ்கீமில் வந்து எப்படி பெனிஃபிட் ஆக போகிறாங்கன்னா, இந்த பிஎட்டு மினிமம் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபைடு காலேஜில் படித்தா மட்டும்தான் இந்த டீச்சர்ஸுங்களுக்கு வேலை. பட் சேலரிஸ்லாவும் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. திஸ் வில் கிவ் மோர் ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட். கரியர் growth-ம் நல்லா ஆகும். கிளியர் ஸ்டாண்டர்ட்ஸ் அரைவ் பண்ணி அதை கொண்டு வரோம். அதுக்கப்புறம் வாட் ஆர் த சம் ப்ராப்ளம்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மோசமாக இருக்குது, ஃபண்டிங் பட்ஜெட் ப்ராப்ளம், டிஜிட்டல் செஷன்லாம் இல்லை, லாங்குவேஜஸ் சேலஞ்சஸ்ஸு, மைண்ட் செட். மெயினாக டீச்சர்ஸுங்களுக்கு மைண்ட் செட்டு, பசங்களுக்கும் மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம ஒரு லாங் டேர்மில் ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்கணும் அப்படின்னா, சில சேஞ்சஸ்லாம் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சில சேஞ்சஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு மாறினா தான் வரணும். அப்புறம் அசஸ்மெண்ட் ரிஃபார்ம்ஸு, ஸ்லோ இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் தான் கன்சர்ன்ஸ் நம்ம இந்த எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல. அப்புறம் ஹவு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ப்ரிப்பேரிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஜாப்ஸ். இதை நம்ம இது முன்னாடியே பார்த்த மாதிரி தான். வொகேஷனல் எஜுகேஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸு, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஃப்ளெக்சிபிள் சப்ஜெக்ட் சாய்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், வேல்யூஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
இப்போ வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பழைய ஸ்கீமுக்கும் புது ஸ்கீமுக்கும்? இப்போ ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸ் கழிச்சு நம்ம இந்த புது ஸ்கீம் கொண்டு வரோம். இது 10+2 சிஸ்டம், இது 5+3+3+4 சிஸ்டம், இது 4 ஸ்டேஜஸ். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்று இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், இல்லை தமிழ் மீடியம் இருக்கும். பட் இதில் வந்து மதர் டங் டில் கிரேட் 5 கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். இது வந்து மக்க படிக்கிறது, ரோட்டு லேர்னிங்கு, இது எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். டீச்சர்ஸுங்களுக்கு வந்து பிஎட். இதில் வந்து 4 இயர் இன்டிகிரேட்டட் பிஎட். இது வந்து வெறும் பிஎட். இது 4 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் பிஎட். இது புதுசாக கொண்டு வர போகிறாங்க. டெக்னாலஜி வந்து மினிமமாக யூஸ் பண்ணணும். இப்போ மெயினாக டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். யூகிடி வந்து ஜென்ரலாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவோம். பட் இப்போ இது என்னென்னா ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் ஜெண்டர் சோஷியோ எக்கனாமிக் டிசேபிள்டு. அதாவது இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் கம்மியாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் சரியாக எஜுகேஷனே இல்லை, ஒரு ஏரியாவில் இந்த ஏரியாவில் பசங்கள்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு மோர் ஃபோக்கஸ் கொடுக்கும். அப்புறம் டிசேபிள்டு பசங்களுக்கு மோர் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்றத இப்போ இந்த பழைய ஸ்கீமில் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் தரமான கல்வி அப்படின்றோம். பட் இதில் வந்து ஸ்பெஷலாக யாரெல்லாம் வீக்காக இருக்காங்க, யாரெல்லாம் இன்னும் எஜுகேஷனுக்குள்ளேயே வரல அப்படின்றத நோட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கப்படும். இப்போ இதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், அங்கவாடிஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன் தமிழ்நாடு வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்போ பார்க்க போகிறோம். 3 லாங்குவேஜ் பாலிசி. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 2 லாங்குவேஜ் பாலிசி. இங்கிலீஷு தமிழ் தான் படிக்கணும்னு. ஏன்னா 3 லாங்குவேஜ் பாலிசினா ஹிந்தி கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது. அப்புறம் சென்ட்ரலைஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் லோக்கல் கண்டென்ட்ஸ் நீட்ஸ் மஸ்ட் பி ஷேப் எஜுகேஷன் நாட் ஜஸ்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட். அதாவது ஜென்ரலாக சென்ட்ரலைஸ்டு எஜுகேஷன் இருக்கக்கூடாது, லோக்கல் கண்டென்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடோட இது. அப்புறம் யூனிஃபார்மிட்டி அண்ட் டைவர்சிட்டி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்குலம் இன் டிஎன் ஹெவிலி ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் லாங்குவேஜ் வேல்யூஸ். அதாவது இந்த இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போஸ் சிலபஸ் அரைவ் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரிஸு, நம்மளோட தமிழ் மொழி அதோட வேல்யூஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அப்புறம் ரெசிஸ்டன்ட் டு சடன் ரிஃபார்ம். இந்த சடன் சேஞ்சை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு பயம் இருக்குது, அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்புறம் தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்ட்ரிக்கல் பேக்ரவுண்டு எப்பவுமே வந்து அப்போசிஷன் ஃபார் சென்ட்ரலைஸ்டு அண்டு ஹிந்தி டாமினேட்டட் பாலிசிஸ். இதான் நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி. அப்புறம் ஈவன் இஃப் NEP not fully accepted by தமிழ்நாடு, வாட் ஐடியாஸ் ஃப்ரம் இட் கேன் ஸ்டில் அவர் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஃபுல்லாக நம்ம ஒத்துக்கலனாலும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் பிளேவே லேர்னிங்கு, மென்டல் ஹெல்த்து, டீச்சர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, கோடிங் அண்ட் கம்ப்யூட்டேஷன் திங்கிங் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்டு, ஒகேஷ்னல் லேர்னிங். இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஈஸியாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை இந்த 5 பாயிண்டில். அப்புறம் நம்ம ஆஸ் எ பேரண்ட்டாக, ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் எ டீச்சராக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம வந்து பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணணும். நாட் ஓன்லி மார்க்ஸ் தான் லைஃப்னு சொல்லக்கூடாது. மதர் டங்கை சப்போர்ட் பண்ணணும். சைல்டு லேர்னிங், எக்ஸ்போஸ் லைஃப் ஸ்கில்ஸ், நல்ல ஸ்கில்ஸு, நியூ நியூ ஸ்கில்ஸ் அவனுக்கு டெவலப் பண்ணணும். அப்புறம் ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். திஸ் ஆர் த ரோல்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ். அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தே ஷுட் ஒர்க் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷன், நாட் ரவுட் எஜுகேஷன். அப்புறம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லைஃப் ஸ்கில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஓப்பன் டு கரியர் எக்ஸ்ப்ளோஷன். அவனுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு திங்கிங் இப்பயே வந்துடணும். அப்புறம் ஃபார் டீச்சர்ஸ் வந்து ஷிஃப்ட் டு கான்செப்ட் பேஸ்டு டீச்சிங். அதாவது என்ன புக்கில் இருக்கோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒரு கான்செப்டாக என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஆக்டிவிட்டி பேஸ்டாக பண்ணணும், கண்டினியூஸ் லேர்னிங். அவங்களும் பசங்க மட்டும் இல்லை, டீச்சர்ஸும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். ஃபார் அப் டு டேட் டெக்னாலஜி என்ன, என்ன கல்ச்சர் இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஃப்யூச்சர் என்னவா இருக்க போகுதுன்றது மோர் தென் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஷுட் அவர். அப்புறம் இன்க்ளூடு லோக்கல் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். அவங்க அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ஏரியாவில் மெயினாக என்ன கல்ச்சரு லாங்குவேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. எம்ஃபசிஸ் ஹோலோஸ்டிக் ரிப்போர்ட் கார்ட்ஸ். அதே மாதிரி எல்லாமே ரிப்போர்ட் கார்ட்ஸ் வந்து என்ன, அவனோட ஹெல்த் எப்படி இருக்குது, ஓவராலாக அவனோட கல்ச்சர் எப்படி இருக்குது, எப்படி படிக்கிறான், அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது, அவன் எதில் டேலண்டாக இருக்கான், எதில் வீக்காக இருக்கான்
அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ணணும். அப்புறம் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி. இதில் என்ன எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ரோல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி சோஷியோ எக்கனாமிக். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த குரூப் வந்து எஸ்இடிஜி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசபிலிட்டிஸு, அந்த சோஷியல் எக்கனாமிக். இப்போ சென்னையில் இருக்கவனுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும், ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கவனுக்கு படிப்பு கிடைக்காது, அப்புறம் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு கிடைக்காது. இந்த எல்லாத்தையுமே அவங்க ஈக்குவலாக கொண்டு வர பார்க்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் இன்க்ளூஷன் ஃபண்டு வில் பி இனிஷியேட்டட் டு டெவலப் த ஆக்டிவிட்டீஸ். இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு ஆக்டிவ் கொண்டு வர போகிறாங்க. ஈக்குவல் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் டு ஆல். நேஷ்னல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்து டெக்னிக்கல் குரூப் டு அவர் ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட். இந்த என்இடிஎஃப் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் குரூப் வந்து ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் கொண்டு வர போகிறாங்க. சாரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் கொண்டு வர போகிறாங்க. இன்டிகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ், இ கண்டென்ட் ஆன் ஆன்லைன் லேர்னிங், பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட், இது எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் மெயினாக ரோல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனிங் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான். டீச்சர்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். டீச்சர்ஸ் வில் பி ப்ரொவைடட் கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், சிபிடின்றாங்க. அவங்களுக்கு ஒரு டீச்சருக்கு ஒரு வருஷத்துக்கு 50 ஹவர்ஸ் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கும் மெரிட் பேஸ்டு ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் தான் எடுக்க போகிறாங்க. மல்டி டிசிப்ளினரி டீச்சர் எஜுகேஷன் இருக்கும். அவங்க அந்த 4 இயர் இன்டிகிரேட்டட் பிஎட் கோர்ஸை முடிச்சிருக்கணும். டெம்பரரி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. நோ நான் அப்ரூவ்டு டீச்சர் ட்ரைனிங் அதையும் எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. இப்போ ஏன்னா நிறைய இடத்துல நிறைய அப்ரூவலே இல்லாமல் டீச்சர் ட்ரைனிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நோ அதர் ஒர்க்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். இந்த சென்செக்ஸ் எடுக்கிறது, எலெக்ஷன் டியூட்டி, ஓட்டிங்கு, எலெக்ஷன் டேல ஒர்க் வைக்கிறது, அந்த ஒர்க்கெல்லாம் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே ஆர்டிகல் 51A ஷுட் பி ஃபாலோட் பை த டீச்சர். இந்த ஆர்டிகல் 51Aன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே எல்லா டீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணும். அப்புறம் ஸ்கூல் கவர்னன்ஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸ். ஸ்கூல் கவர்னன்ஸ் அண்ட் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வரணும், க்ளீன் டாய்லெட்ஸ் வரணும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வரணும், இதெல்லாமே டெவலப் பண்ணணும். ரைட் டீச்சர்ஸ் டு ரைட் பிளேஸ் அட் ரைட் டைமுக்கு இருக்கணும். அப்புறம் பிடிஆர் வந்து பேரண்ட் டீச்சர் ரேஷியோ, இது வந்து 25 பேருக்கு ஒரு டீச்சர் இல்லைன்னா 30 பேருக்கு ஒரு டீச்சர்ன்ற கணக்கில் டீச்சர்ஸை நம்ம அப்பாயின்ட் பண்ணி ரைட் பிளேஸில் ரைட் டைமில் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் மட்டும் ஸ்கூல் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. அந்த மாதிரி 1.17 லேக் ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. 1.17 லேக் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு டீச்சரால் மட்டும் மேனேஜ் பண்ண முடியுது. அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு கிளஸ்டர் ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால்ஸ் குரூப்ஸ், அதாவது நிறைய குட்டி குட்டி ஸ்கூலெல்லாம் காலி பண்ணி குட்டி குட்டி ஸ்கூல் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஸ்கூலாக ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்பர்ஸ் கம்மியாகி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது குவான்டிட்டி ஆஃப் ஒரு ஸ்கூலோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து கிளப் பண்ணி ஒரே ஸ்கூலாக மாற்ற போகிறாங்க. அப்புறம் எல்எஸ்எஸ்எஸ், லைசன்ஸ் டு ஸ்டார்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூல் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு புது கமிட்டி கொண்டு வர போகிறாங்க. அது வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டில் பண்ணிக்கணும், ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டின்னு. அப்புறம் இதில் கன்சர்ன் அண்ட் சேலஞ்சஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். இம்ப்ளிமெண்டிங் சேம் அக்ராஸ் ஆல் த ஸ்டேட் அட் அ டைமில் எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணணுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சு. அப்புறம் லாங்குவேஜ் இஷ்யூ, கிரிட்டிசிசம். அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் டீச்சர் ட்ரைனிங். மொத்த இந்தியாவுக்கும் வேணும்னா எத்தனை டீச்சர்ஸ் வேணும்னு கணக்கு போட்டு அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அப்புறம் தென் ஆஸ் யூஷுவல் நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இந்த மெயின் 4 கன்சர்ன்ஸு. ஸோ கன்க்ளூஷன் அண்ட் வே ஃபார்வர்டு வந்து என்னென்னா என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து இட்ஸ் எ லேண்ட்மார்க் ஸ்டெப் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியன் எஜுகேஷன். கண்டிப்பாக தேவை, ஏன்னா அதுதான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பக்காவாக இருக்குது. ரிக்வயர்ஸ் ஸ்ட்ராங் கொலாபரேஷன் பிட்வீன் சென்டர், ஸ்டேட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர். எல்லாரும், எல்லா ஸ்டேட்டும் அக்ராஸ் இந்தியா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் ஆன்கோயிங் ரிவ்யூ, கோர்ஸ் கரெக்ஷன் எசென்ஷியல். என்னென்ன நடக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்றத அப்பப்போ அங்கங்கே கரெக்ட் பண்ணிடணும். இதெல்லாம் தான் வே ஃபார்வர்டு, பிகாஸ் எஜுகேஷன் இஸ் த பாஸ்போர்ட் டு த ஃபியூச்சர். ஸோ திஸ் இஸ் த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நம்ம அரைவ் பண்ணி வச்சிருக்கிறது.
தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.